அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி பிரமுகர் சீசன் 2ல் உங்களை சந்தித்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக பேசி எமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை அல்லது அவர்களுடைய அனுபவம் எமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழிகாட்டுதலை உண்டு பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையோட பல கதைகளை இந்த நிகழ்ச்சி பேசியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கும் வருகை தந்திருப்பவர் எழுத்தாளர் கவிஞர் மெய்யன் நடராஜ் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆளுமையாக வருகை தந்திருக்கார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நலமாக இருக்கிறேன். நலமாக இருக்கிறீங்க. எல்லாம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கை வளமையாக போய்கிட்டு இருக்குது. ஒரு வண்டி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த வண்டி சக்கரத்தில் நாங்கள் பயணிக்கிறோம். சரி, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இலக்கியத்துறையில், குறிப்பாக இந்த எழுத்துத்துறையில், கவிதை துறையில எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவம் மிக சுவாரஸ்யமான அனுபவங்கள். தொடக்க காலத்தில் எழுதி குவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. பிறகு நிறைய கற்க வேண்டியிருந்தது எழுதுவதற்கு. அனுபவங்கள் கற்றலினூடாக பெறப்படுகின்றன. நிறைய கற்று அதன் மூலம் தெளிவடைய புதிய சிந்தனையோட அர்த்த திருத்தத்தோடு எழுத வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை வழங்கி கொண்டே இருக்கிறது இந்த அனுபவம். சரி, இப்போ என்னதான் செஞ்சாலும் நம்ம எழுத்துத்துறைக்கு வாரதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கணும். சிலர் யதார்த்தமாக சொல்லுவாங்க, இந்த எக்ஸிடெண்ட்டாக இந்த துறைக்குள்ள இந்த மாதிரி உங்களுடைய இளமை பாடசாலை பருவம், எங்கே பிறந்தீங்க, படித்தது, இதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னுடைய ஊர் மலையம் பூண்டுலோயா என்ற ஊர். அங்கு ஹெரோ மேற்பெரு என்ற ஊர். அங்கிருந்து என்னுடைய வாழ்க்கை பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஊர் தான். படிப்பு பூண்டுலோயா தமிழ் மகா வித்தியாலயத்தை படித்து கொண்டிருந்தேன். படிக்கிற காலத்தில் எனக்கு பெரிதாக இலக்கியத்துறை ஆர்வம் இல்லை. வாசிப்பதுண்டு பத்திரிகைகள் அது மேலோட்டமாக பார்த்து விட்டபடி பள்ளிக்கூட படிப்பை தவிர வேறு போய் மேலதிகமான படிப்பில்லை. நான் எங்களுடைய ஊர் அக்காலகட்டத்தில் மிகவும் பின்தங்கிய ஊர்களாக இருந்தன. இப்போது தற்போது குறைச்சி அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது. அங்கு படித்து பின்னர் கொழும்பில் தலைநகரில் தொழில் செய்து கொண்டிருந்தேன். அந்நேரத்தில் பத்திரிகைகள் வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்நேரத்தில் பத்திரிகைகள் வாயிலாக வாசிக்க பத்திரிகைகள் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றியது. ஆர்வம் மேலையில் எழுத ஆரம்பித்தது தான் இந்த வரை தந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பத்திரிகை துறையில் எழுதினது நினைக்கிறேன் செத்து பிழைத்தவர் என்ற நகைச்சுவை தொடராக இருக்கும். சிறுகதை. ஆமாம், ஒரு சிறுகதை. அதாவது குறிப்பாக எழுதும்போது முதல்ல ஒரு எழுத்தாளர் எழுதும்போது தனக்குள்ளே இருக்கிற வலிகள், சுமைகள், கஷ்டங்கள், இந்த துறைகள், அவர் பார்த்த அனுபவங்களை தான் எழுதணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு நகைச்சுவை தொடர், அது சிறுகதையை எழுதணும் அப்படின்ற ஆசை எங்கே இருந்துச்சு? அக்காலகட்டம் என்கிற வாலிப காலகட்டம். அந்நேரத்தில் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு இது இல்லை. மேலோட்டமாக நகைச்சுவாக எழுதுவோம், ஒரு விளையாட்டாக எழுதுதானது. நகைச்சுவை சிறுகதைகள் நேரம் சிந்தாமணிகள் அது எழுந்து கொண்டது. அதில் வரும் நகைச்சுவை சிறுகதைகளை வாசிப்பதென்று அதன் நிமித்தம் நாம் ஒரு சிறுகதை எழுதி அதுக்கு அனுப்பி வைப்போம் என்ற ஆர்வம் என்று அனுப்பி வைத்தேன். அது பிரசுரம் அடுத்த வாரமே பிரசுரம் ஆகியது. அதன் காரணமாகவே மேலும் எனக்கு இந்த எழுத்து ஆர்வம் கூடியது. சரி, அந்த நகைச்சுவை சிறுகதை தொடரை எழுதுறதுக்கு ஏதாவது சில பேரை நம்ம இன்ஸ்பயர் ஆகி எழுதும். சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும், அதை முற்படுத்தி எழுதும். சிலது இல்லைன்னா ஓகே, நம்ம கற்பனை கதாபாத்திரங்கள் உருவாக்கிடும். உங்களுக்கு எது அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். கற்பனை கதாபாத்திரம் அதன் ஒரு நகைச்சுவையாக இருக்கா? அது ஒரு சவுப்பட்டி கடைக்காரர். ஒரு வீட்டில் ஒரு தீபாவளி பேரண பண்டிகை நடந்து கொண்டிருக்க சமயத்தில் வீட்டில் பட்டாசும் குழந்தைகள் வெடி சத்தம் போட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அது அன்னைக்கு அவருக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. வீட்டில் தான் தொந்தரவு என்பதற்காக இவர் கடையில் போய் படுத்திருக்கிறார். கடையில் பார்த்தா படுப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் சவப்பெட்டிகள். அதனால் சவப்பெட்டியில் ஒரு சவப்பெட்டியை விரித்து வைத்து அதில் உறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் ரோட்டில் போன 2 பசங்க அதை மூடி விட்டு போயிட்டார்கள். அது அங்கே அந்த நீண்ட சூப்பர். அதாவது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த 40-45 வருடங்கள் நினைக்கிறேன்னு சொன்னால், அப்போ அதில் எழுதும்போது இந்த எழுத்துத்துறையில் குறிப்பாக அந்த கவிதைகள் எழுதும்போது நிறைய கவிதைகள் இன்றைக்கு கவிதைகளுடைய வளர்ச்சிக்கும்
அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த மரபு கவிதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஒரு மரபு கவிஞர்னு வேறு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான கவிதைகள் எழுதும்போது இந்த எழுத்து மொழிநடைகள் இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி பயிற்சி எடுத்தீங்க? அது சிந்தாமணி காலத்தில் மரபு கவிதைக்கென்றே வெளிவந்த ஒரு பத்திரிகை என்றால் அது மிக இல்லை. சிந்தாமணியில் நிறைய பிரமுகர்கள் எழுதியிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய கவிதைகளை வாசிக்க நமக்கும் அதன் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இறங்கியது. அதன் காரணமாக எழுத ஆரம்பித்தது தான் மரபு கவிதை. ஆரம்பத்தில் சற்று பிழையாக எழுதி காலப்போக்கில் அதை பயின்று முறையாக எழுத கற்றுக்கொண்டு இப்போது எழுதி கொண்டிருக்கேன். சரி, முதலாவது சிறுகதை எழுத்து வந்து பத்திரிகையில் வந்து இன்றைக்கு வந்து தொலைக்காட்சி, இன்றைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இவ்வளோ வளர்ந்துருந்தாலும் அந்த நேரம் எங்களுடைய பெயரோ அல்லது எங்களுடைய எழுத்தோ வந்து பத்திரிகையில் வரும்போதோ அதை நாங்கள் எடுத்து பார்த்து ரசித்து அதை வந்து நண்பர்களில் காட்டி பெற்றோர்களில் காட்டி பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். அது உங்களுக்கு இருந்திருக்கு அந்த மாதிரி அனுபவமாக? அது நிச்சயமாக இருக்கு, இல்லாமல் இருக்குமா யாருக்காவது? எந்த ஒரு எழுத்தாளர் என்ன படிப்பு என்பது ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லவா? இல்லை, என்ன சொன்னாங்க நண்பர்கள்லாம் பார்த்துட்டு நான் அடுத்த வாரம் அதில் விமர்சனம் வரும். பரஸ்பரம் என்ற ஒரு பகுதி வருகின்றது சிந்தாமணியில். அப்போ நிறைய நாடக அறிஞர் நிறைய வாசகர்கள் அந்த கதைக்கு நிறைய பாராட்டுகள் தெரிவித்தேன். அது ஒரு உற்சாகம் ஊட்டியது. வீட்டில் என்ன சொன்னாங்க? நான் கொழும்பில் இருந்தேன் காலத்துக்கு. வீட்டில் பார்த்து விட்டு எல்லாரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். யார் கண்டாலும் சிரிப்பார்கள் இந்த கதையை பாதித்தவர்கள் எல்லாம். நிச்சயம். அதே மாதிரி சார், இந்த கவிதைகளுடைய பரிணாம வளர்ச்சி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லி அழைக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஹைக்கூ கவிதைகள், புதிய கவிதைகள், அதே நேரத்தில் இந்த கவிதைகளுடைய மாற்றம் அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி முதலெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் இந்த மரபு கவிதை பழைய கவிதைகளை படிக்கும்போது அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கு இருந்து வாசிக்கிறவர்களுக்கு இருக்கும் அது. ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்ப இலகுவான மொழியில் வந்து கூட கவிதைகள் எழுதுறோம். ஆனால் நீங்கள் இந்த 2 காலகட்டத்திலேயும் அது பயணிச்சுட்டே வந்திருக்கிறீங்க. இதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். நான் முதலில் எழுத ஆரம்பித்தது ஒரு ஹைக்கூ கவிதை வடிவம். மரபு எழுதவில்லை. சிந்தாமணி பத்திரிகையில் மணிக்கவிதை என்ற ஒரு பகுதி வரும். ஆக மணிக்கவிதை பகுதிக்கு நாவென்னும் தீக்குச்சி உதர் எனும் தீப்பட்டியோடு உரசும் நேரம் உண்டாகும் தீய வதந்தி. அது ஒரு கவிதை என்ற நோக்கில் எழுதவில்லை, மணிக்கவிதை என்ற பகுதிக்கு அனுப்பியிருந்தேன். அதுவும் பிரசுரமாக இருந்தது. அதன் விளைவாக மேலும் கவிதைகளை எழுத வேண்டியது. அந்த மரபு கவிதைகள் அது நிறைய கற்று எழுத வேண்டும். கற்று எழுதினால் புரிந்து கொண்டு எழுதுபவர்களுக்கு மரபு எழுதிவிட்டு மற்ற கவிதைகள் எழுதுவதற்கு எல்லா கவிதைகள் எழுதுவதை கைப்பிடி இலகுவாக வந்துவிடும். முதலில் மரபு கற்க வேண்டும். மரபை அடித்தளமாக வைத்துக்கொண்டு வேறு கவிதைகளை வாசிக்க வேண்டும். வாசித்து அதன் மூலமாக கவிதைகள் எழுதும்போது அந்த கவிதைகளையும் அதன் படைப்பை எப்படி படைக்கிறார்கள் அதையும் உள்நோக்கி அதில் எதையுமே ஒரு அர்த்த திருத்தத்தோடு எழுதும்போது அது வெற்றி காண்கிறது. நீங்கள் இந்த கவிதைகள் இந்த இலக்கியம் சம்மந்தப்பட்ட விடயங்களில் வந்து உங்களை உட்படுத்தி கொண்டு நீங்கள் நகர்ந்து செல்வோம். உங்களுக்கு முன்னுக்கு இருந்தவங்கல்ல இல்லை நீங்கள் சிலருடைய நடை இந்த மொழி நடைகளை எல்லாம் பின்பற்றி இருப்பீங்கள்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா உங்களுக்கு பார்த்து ரசித்து பிடிச்சி? அன்று சிந்தாமணி பத்திரிகையில் முகப்பு கவிதை ஒன்று வரும். அது அந்த பத்திரிகையின் ஆசிரியர் எஸ் டி சிவநாயகம் ஐயா அவர்கள் அந்த கவிதைகள் வாசிப்பதற்கென்றே பத்திரிகை வாசிப்பவர்களில் நானும் ஒருவன். அந்த கவிதையில் நிறைய சொல்லாடல்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு பெண்ணின் படத்தை போட்டு படத்துக்கு ஏற்ப அந்த கவிதை எழுதுவார்கள். அந்த 4 வரி கவிதைகள் 8 வரி கவிதைகள் வெண்பாவோ அல்லது ஒரு அரிசீர்திருத்தமோ வந்துவிடும். என் சீர்திருத்தமே தான் அது. அதை வாசிக்கும்போது அதில் உள்ள அர்த்தங்கள் தெரியாவிட்டால் நான் ஒரு அகராதி வைத்திருந்தேன். அகராதியை தேடி எடுத்து அதில் அகராதியில் சில சொற்களை தேடி அதை அர்த்தத்தை கண்டுபிடித்து வாசித்து புரிந்து கொள்வேன். தமிழகராதி, தமிழ் டு தமிழகராதி. அப்போது அதை அர்த்தம் தெரிந்தவுடன் அந்த கவிதை மேலும் ஒரு முறை நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த புது கவிதைகள் பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்கு? புது கவிதையாளர்களை எழுதி கொண்டிருக்கிறேன். நானும் புது கவிதை எழுதியிருக்கிறேன், நிறைய எழுதியிருக்கின்றேன். புது கவிதை வேறு வடிவம். அது ஒரு விஷயத்தை நேராக சொல்லிவிடலாம். சொல்லி இலகியல் புரிந்து கொள்ள வைத்து விடலாம். மரபு கவிதைகள் கொஞ்சம் ஊன்றி கவனிக்க வேண்டும். புது கவிதைகள் இலகுன்னு சொல்ல விட சில இதுகள் படிமங்கள், சில பெரிய கவிஞர்களின் கவிதைகளை பார்த்துருக்கேன். சில கவிதைகள் புரியும், சில கவிதைகள் நமக்கும் புரியாது. 2-3 தடவை வாசிக்க வேண்டும்.
எந்த ஒரு படைப்பும் வாசகனை நேரடியாக செல்லும்போது தான் அது வெற்றிக்கு வருகிறது. நம் எல்லோரும் நல்ல ஆளுமைகள் இல்லை, வாசிப்பவர்கள் வாசகனை வைத்து தான் நம் ஒரு எழுத்தை எழுதுகிறோம். வாசகனை சேராத படைப்பு அது வீணடிக்கப்படுகிறதல்ல. அப்போ என்னுடைய இது ரெண்டு இதிலும் பயணித்து கொண்டிருக்கிறேன். நல்ல மரபு கவிதைகளையும் எழுதி கொண்டு கூடவே கவிதைகளில் அந்த ஒரு என்னுடைய தலைப்புக்கேற்ற அந்த ஒரு கவிதையை நான் கரெக்ட் அந்த கோணத்தில் புரிந்து கொண்டிருக்கேன், எழுதி கொண்டிருக்கேன். நிச்சயமா. இப்போ குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து இருக்கிற கவிதை புத்தகங்களாக இருக்கலாம், நூல்களாக இருக்கலாம், கட்டுரைகளாக தொகுப்புகளாக இருக்கலாம், இவையெல்லாம் வந்து ஒரு குறுகிய ஒரு சில பக்கங்களை கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த மரபு கவிதைகள் அந்த மொழிநடைகள் வெண்பா இந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்து பெரும் புத்தகங்களாகவும் வரும். ஒரு ஆரம்பத்தில் என்ன சொன்ன மாதிரி கடினமான மொழிநடைகள் மாதிரி இன்றைக்கு இருக்கிறவங்களே தெரியும். ஆனால் அதை வந்து நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து தமிழ் அகராதி ஒன்றே வச்சுருந்தேன் சொற்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு. அது மாதிரி அந்த உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் படித்த இலக்கிய புத்தகங்களில் ஏதாச்சும் ஒன்று முக்கியமானது இருக்கா? கவிதை புத்தகம், கவிதை தொகுப்புகளாக இருக்கலாம். கவிதை தொகுப்பு கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் நிறைய கவிதைகள் வாசித்திருக்கிறேன். அவருடைய எல்லாம் மரபு கவிதைகள் ஒன்றாக இருந்தது. தவிர ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஒரு சில புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன். புத்தகங்கள் பெயர்கள் மறந்துவிட்டேன். நிறைய புத்தகங்கள் வாசிப்பது என்பது நம்ம ஒரு புத்தகத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வாசிப்பதில் எல்லாம் கையில் கிடைப்பதெல்லாம் அந்த காலத்தில் அந்த ஒரு எழுத வேண்டிய அந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில் கண்டதை கட்டு சிறிய பேப்பர் துண்டு வீதியில் கிடந்தால் அதை எடுத்து வாசித்து விட்டு போகக்கூடிய பழக்கம் என்னிடம் இருந்தது. அக்காலத்தில் பத்திரிகை வாங்குவது எல்லோரும் வாங்குவதில்லை, கிடைக்கிற இடத்தில் பல நூலகங்களில் அல்லது சலூன் கடைகளில் பேப்பர் வைத்து அங்கு சென்று நாங்கள் வாசித்தது உண்டு. என்ன முதல் வாசிப்பு என்பது என்னுடைய சலூன், எங்கள் ஊரில் சலூன் இருக்கிறது. அந்த சலூன் நடேசன் சலூன், அவர் பேர் தவறிவிட்டால் அந்த இடமும் மாறிவிட்டது. அந்த சலூன் இப்போ நாங்கள் ஒரு 1:45 எங்களுக்கு பள்ளிக்கூடம் முடிந்தோட நாங்கள் டியூஷன் போவோம். அந்த 2:30 மணிக்கு அந்த இடைவெளியில் குறைச்சி நேரம் இருக்குது. அந்த டைமில் போயிட்டு அதை மேலோட்டமாக பெருட்டு பார்த்துட்டு போகிறது. அதுகளில் ஒரு சில விஷயங்கள் படித்து இருக்கிறோம். அந்த வாசிக்க வேண்டிய ஆர்வம் என்னோட சிறுபிராயத்திலிருந்து இருந்திருக்கிறது. அல்ல என்னென்னா குறிப்பாக வந்து இந்த இலக்கியத்துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய தெரிஞ்சு தான் சில பேர் பெரும் பெரும் புத்தகங்கள் எல்லாம் வச்சுருப்போம் தேடி. என்னென்னா அதில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் அப்படி ஏதாச்சும் நேரங்கள் செலவழித்து அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? நான் பெரும் புத்தகங்களை அங்கே தேடி வாசித்தது கிடையாது. கையில் கிடைத்த புத்தகங்களை ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள், பெரிய பெரிய புத்தகங்கள். அவர்கள் பிற்காலத்தில் 2000 வருஷத்துக்கு பிற்பாடு எனக்கு நிறைய புத்தகங்கள் கிடைத்தன, அவற்றை நான் வாசித்து இருக்கின்றேன். சரி, அது மாதிரி இப்போ என்னதான் நம்ம தொடர்ச்சியாக கவிதைகள் இதுகள் பத்திரிகைகளில் சிறுகதைகள் எழுதி வந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு புத்தகம் வெளியிடணும் என்ற ஆசை இருக்கும். தன்னுடைய இவ்வளோ நாள் பத்திரிகைகளில் குறிப்புகளாக இருந்த ஒரு விடயத்தை தொகுப்பாக மாற்ற வேண்டிய ஒரு ஆசை இருக்கும். பொதுவாக நீங்களும் சுமார் 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க. அதில் ஒன்று வந்து கூட விருதை பெற்றிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அனுபவம் சரி, இவ்வளோ நாள் நம்ம தொகுப்பாக இருந்ததை ஒரு புத்தக வடிவில் மாற்றணும் அப்படின்ற விருப்பம் எப்போ வந்துச்சு? விருப்பம் 2000 தொட்டே இருந்தது. அதுக்குள்ள சூழல் எனக்கு அமையவில்லை. நான் வேலைக்காக வெளிநாடு சென்று விட்ட காரணத்தால் அங்கிருந்து கொண்டு இதை புத்தகமாக்குவது என்பது எனக்கு சிரமமாக இருந்தது. இறுதியில் புத்தகம் இட்டே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து 2016ஆம் ஆண்டு படிக்கட்டு என்ற இந்த நூலை நான் எழுதி வெளியிட்டிருந்தேன். அந்நேரத்தில் முதல் யாரை பிடித்து எங்கே இது செய்வது என்ற ஒரு குழப்ப சூழ்நிலையோடு பலரை அணுகி இதை நான் வெளியிட்டேன். அந்நேரத்தில் நிறைய நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்தார்கள். ஒருத்தரை குறிப்பிட்டு ஒருத்தரை குறிப்பிடாவிட்டால் பிரச்சனை ஆகிரும். அதனால் பல 10 வருஷங்கள் விருதும் கிடைத்திருந்தது. உதயநன் விருது 2017ஆம் ஆண்டு புத்தகத்துக்கு கிடைத்திருந்தது. என்ன காரணத்தால் அது விருது தெரிவு செய்யப்பட்டிருந்தது? அவர்கள் காரணத்தை தெரிவிக்கவில்லை. ஆனால் நிறைய புத்தகங்கள் அந்த விருதுக்கு அழைத்திருந்தார்கள், அனுப்பி வைத்திருந்தேன். அதில் அவர்கள் தேர்வு செய்து இதை விருதுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த விருது கிடைத்தது. பட் அவர்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் பிடிபட்டிருக்கலாம். அந்த புத்தகங்களில் என்னுடைய புத்தகங்கள் தரமாக இருந்திருக்கலாம். அது நடுவர்களின் தீர்ப்பல்லவா. படிக்கட்டு எதை சுட்டி காட்டுது? படிக்கட்டு பல விஷயங்களை சுட்டி காட்டுகிறது. முதல் படித்தொட்டு மேலே ஏற ஒரு படிக்கட்டும் ஒரு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. காதல், சமூகம், சூழல், இயற்கை, வீரம், வாழ்வியல் எல்லாம் அடங்கியதாக இருக்கு. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம் புத்தகங்களை பற்றியும். அதே மாதிரி
நிறைய விஷயங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு. இப்போ ஒரு இடைவேளை இருக்குது, இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக பேசலாம். இணைந்திருங்கள். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2 எங்களோட மெய்யன் நடராஜ் அவங்க இணைஞ்சிருக்காங்க, கவிஞர், எழுத்தாளர். இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்கள், அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்துருக்குது, எங்களுடைய வாழ்க்கையில் அது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்கும் என தொடர்ச்சியாக பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு எங்களோடு இணைந்திருக்கிறார் மெய்யன் நடராஜன் அவர்கள். அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த எழுத்துத்துறையில் அதே மாதிரி கவிதை தொகுப்புகளை தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டும் அதே நேரத்தில் புத்தகங்களாக வெளியிட்டும் இன்னும் கவிதை இலக்கியத்துறையில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக இளமை தவறாது தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறார். சரி, நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் சார். ஆனால் குறிப்பாக இப்போ முதல்ல ஒரு கவிதை உங்களுடைய குரலோடு சேர்ந்து அந்த கவிதையை நாங்கள் ரசிச்சுட்டு தொடர்ந்து பேசுவோம். ஒரு புது கவிதை வாசிப்போம். மரபு கவிதை புதுசை வாசிப்போம். ஒரு புது கனவு கவிதையின் தலைப்பு. இன்றைய உறக்கத்தில் இந்த கனவு வந்தால் நல்லதென்று யாரும் எதிர்பார்ப்பதில்லை. இன்றைய உறக்கத்தில் இந்த கனவு வந்தால் நல்லதென்று யாரும் எதிர்பார்ப்பதில்லை. எதிர்பாராத கனவு வந்துவிட்டால் எவரும் அதை போ வராதே என்று விரட்டி விடுவதும் இல்லை. எதிர்பாராத கனவு வந்துவிட்டால் எவரும் அதை போ வராதே என்று விரட்டி அடிப்பதும் இல்லை. யார் என்ன கனவு காண வேண்டும் என்பதையும் யாருக்கு எப்போது என்ன கனவு வரும் என்பதையும் கண்கள் தீர்மானிப்பதில்லை. யார் என்ன கனவு காண வேண்டும் என்பதையும் யாருக்கு எப்போது கனவு வரும் என்பதையும் கண்கள் தீர்மானிப்பதில்லை. சில புத்தகங்களை விரிக்கும் போது வரும் தூக்கத்தை போல கனவுகள் நமக்கு எளிதாக வந்து விடுவதில்லை. சில அலுவலக மேசைகளை காணும் அதிகாரிகளுக்கு வரும் தூக்கத்தை போல சில அவசியமான ஆசைகளில் மிதக்கும் போது கனவுகள் நமக்கு வந்து விடுவதும் இல்லை. சில அலுவலக மேசைகளை காணும் அதிகாரிகளுக்கு வரும் தூக்கத்தை போல சில அவசியமான ஆசைகளில் மிதக்கும் கனவுகள் நமக்கு வந்து விடுவதில்லை. காத்திருக்கும் போது வாராமல் கண்ட நேரங்களில் வந்து போகும் பேருந்தை போல் நேரங்களில் வந்து போகும் பேருந்தை போல் கனவுகள் தன் போக்கிலேயே வந்து போகின்றன. தூக்கம் வருவதற்கு குடிக்கும் மாத்திரையை போல கனவு வருவதற்கு குடிக்க மாத்திரைகள் இன்னும் எவரும் தயாரிக்கவில்லை. தூக்கம் வருவதற்கு குடிக்கும் மாத்திரையை போல கனவு வருவதற்கு குடிக்க மாத்திரைகள் இன்னும் எவரும் தயாரிக்கவில்லை. உறக்கத்தை முன்னால் அனுப்பி வைத்துவிட்டு பின்னால் வர காத்திருந்து வராமலே போகின்ற கனவு வாக்குறுதிகளை வாரி இறைத்துவிட்டு தொகுதியின் பக்கம் திரும்பி பாராத நமது தலைவர்களை போன்றது. உறங்குவது பற்றி கனவு காணக்கூட நேரமின்றி போராடும் வாழ்வில் கனவு காணுவதற்காக உறங்குவதென்பது ஒரு கனவை போலவே இருக்கின்ற காலத்தில் கனவுகளை பற்றி கனவு காண்பதென்பதும் அந்த கனவாகவே இருக்கிறது. உறக்கத்தை காதலிக்கும் கண்களைப் போல கனவுகளை காதலிக்க கற்றுக்கொள்ளும் போது திரையரங்குகள் தேவையற்றதாகும் உண்மையை கனவுகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. படுக்கை அறை பள்ளியில் ஒரு வாத்தியாரை போல இலவச பாடம் கற்றுக் கொடுக்க வரும் கனவை கற்றுக்கொள்ள நித்திரை புத்தகத்தோடு நிற்கும் நிரந்தர மாணாக்கர் நாம். படுக்கையறை பள்ளியில் ஒரு வாத்தியாரை போல இலவச பாடம் கற்றுக் கொடுக்க வரும் கனவை கற்றுக்கொள்ள நித்திரை புத்தகத்தோடு நிற்கும் மாணாக்கர் நாம். வாருங்கள், தாமதமில்லா உறக்கத்திற்கு நம்மை தயார் செய்து கொண்டு இமைக்கரங்களால் இருட்டு கம்பளம் விரித்து கனவை வரவேற்போம். வாருங்கள், தாமதமில்லா உறக்கத்திற்கு நம்மை தயார் செய்து கொண்டு இமைக்கரங்களால் இருட்டு கம்பளம் விரித்து கனவை வரவேற்போம். தூக்கம் கலைந்த பின்னாலும் நினைவில் இருக்கும் கனவு வாழ்க்கை அமைத்த பின் மறந்து போகும் காதலிகளை விடவும் மிகவும் நல்லவை. தூக்கம் கலைந்த பின்னாலும் நினைவில் இருக்கும் கனவு வாழ்க்கை அமைந்த பின் மறந்து போகும் காதலிகளை விடவும் மிகவும் நல்லவை. வாருங்கள் கனவை வரவேற்போம். சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு படைப்பாளிக்கு தான் தெரியும் தன்னுடைய படைப்பை உருவாக்குவதற்கு அவர் படுற அதாவது அந்த கஷ்ட சூழ்நிலை, வழிகள் அப்படின்றது.
அப்படி இருக்கும்போது ஒரு படைப்பு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த படைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரு படைப்பை எழுதிவிட்டு அதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். மறுபடியும் 2-3 தடவை வாசிக்கும்போது நமக்கு ஏற்படும் ஏதாவது அதில் ஒரு மாற்றம் செய்ய வேண்டும், இது ஏதாவது பிழைகள் இருக்கும். எல்லாம் சரி செய்த பிற்பாடு ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் கூட செல்லலாம். நமக்கு திருப்தி ஏற்படும் வரைக்கும் அதை பிரசுரம் வைத்துட்டு பிறகு பிரசுரத்துக்கு அனுப்பினால் அந்த படைப்பு வெற்றி அடைஞ்சு. எப்படியும் நமக்கு எது எழுதினாலும் சிலர் குறை சொல்வதற்கு இருக்கிறார்கள், அதுவும் இருக்கிறது. நல்லது உண்டு, நல்லது கெட்டது உண்டு. நிச்சயம். ஒரு படைப்பாளிக்கு விமர்சனத்தை எப்படி பார்க்கணும்? விமர்சனம் படைப்பாளிக்கு தேவையானது. காய்த்த மரத்துக்கு தான் கல்லடி விழும். நல்ல படைப்பாளிக்கு விமர்சனங்கள் கட்டாயம் வரும். அந்த விமர்சனங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். விமர்சனம் எதிர்கொள்ளும் போதே நமக்கு நம்மளுடைய அடுத்த தவறுகள் நம்மளுக்கு வராது. நம்ம அதை சுட்டி காட்டும் போது திருத்தி கொண்டு நம்ம மேலும் மேலும் எழுதலாம். சரி, உங்களுடைய எழுத்துல இல்லைன்னா நீங்கள் எழுதின கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறீங்க, பல சிறுகதைகள் ஏராளமானது. இப்போ இவ்வளோ எழுதும்போது எப்பயுமே வந்து நம்மளை பாராட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து நமக்கு அவர்கள் எதிர்வினை கூட ஆற்றுவாங்க, விமர்சனங்களை வந்து எழுதுவோம். அப்போ அந்த மாதிரி உங்களை ஏதாச்சும் விமர்சனங்கள் பாதிச்சிருக்கா? இல்லைன்னா இந்த இடத்துல இவங்க இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காட்டிருக்காங்களே, இதை நம்ம திருத்திவோம், இல்லைன்னா இதை இப்படி மாற்றிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா? நிறைய படைப்புகள் எழுதியிருப்பது காரணமாக நிறைய பேர் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தேன்னா, பின்னர் காலத்தில் இப்போது போல் இணையதளங்கள் போல் இல்லை. அன்று எல்லாம் கடித வாயிலாக, கடிதங்கள், பத்திரிகைகள், வானொலி மாத்திரம் அன்று இருந்த காரணத்தினால் எல்லோரும் அதை நேரடியாக சுட்டி காட்டுவதில்லை. அதன் வாயிலாக தற்போது நம்ம ஒரு முகநூலிலோ அல்லது வேறொரு இணையதளங்களிலோ நம்ம ஒரு படைப்பை பிரசுரிக்கும் வெளியிடும் போது அதை நேரடியாகவே நமக்கு நல்லது கெட்டது கூறிவிடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். சிலர் உள்பேட்டையில் வந்து மறைமுகமாக கூறுவார்கள். அதை நம்ம திருத்திக் கொள்ளலாம். எந்த தவறு நம்முடைய இடங்கள் நம்ம அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறு இல்லை என்றால் நம்ம வாராடலாம். நம்முடைய பக்கம் நேராக இருந்தால் நமக்கு அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு மனிதன் ஒரு தொழில் செய்யும்போதோ இல்லைன்னா அவனோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதோ அப்படின்னும் போது அதில் நிறைய சிரமங்கள் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது உங்களுடைய சிறுகதையை நினைக்கிறேன் ஜீவகாருண்யம் அதில் வந்து இந்த மாடுகள் வளர்ப்பு சம்பந்தமாக நீங்கள் வந்து எழுதியிருக்கிறீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அந்த உணர்வுகள், அது என் வாழ்வியல் சொன்னேன். நான் வாழ்ந்த ஊரில் எங்கள் வீட்டில் மாடு வளர்த்து உண்மையை தழுவிய கதைகள், உண்மையும் சில கற்பனைகளும் தழுவிய கதை. பட் மேலோட்டமாக இன்னும் மலையகத்தை பொறுத்தவரை மாடு வளர்ப்பு ஒரு பிரதான பங்கம் வகிக்கிறது. மாடை வளர்ப்பவர்கள் மாடாக இருப்பதை மாடை வளர்ப்பவர்கள் தான் மாடாக இருக்கிறார்கள். அங்கு அவர்கள் அத்தனை கஷ்டப்பட வேண்டியது. இங்கே போல் புல்வெளிகள் அவுத்து விட்டு தெரிய முடியாது. அவங்க எல்லாம் பட்டி வைத்து அதில் மாட்டை வைத்து புல் அறுத்து அதை கவனித்து பால் கறந்து அந்த மாட்டை பிள்ளை போல கவனிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அந்த வகையில் எழுதப்பட்ட கவிதை. அப்படி ஒரு தகப்பனின் உணர்வே அந்த கவிதையில், அந்த சிறுகதையில் நான் கோரிக்கிறேன். ஒரு வாழ்வியலை வந்து ஒரு நூலாக வந்து வெளியிடணும் அப்படின்னும்போது நிறைய சவால்களும் இருக்குது. அதை வந்து வெளியிடுறதுல நிறைய சிக்கலும் வந்து இருக்குது. அதை தாண்டி தான் போகணும். அதை நீங்கள் எப்படி வந்து ஒரு வெளியிடலாம்? யதார்த்தத்தை எழுதும்போது நாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இருக்கும் யதார்த்தம் அங்கு நடைமுறையில் இருக்கின்ற சூழலில் அங்கு மக்களால் கையாளப்படுகிற வார்த்தைகள், மக்கள் செய்யக்கூடிய தொழில், மக்கள் படுகிற அவதிகள், பின்னல்கள், அவற்றை எழுதும்போது யாருக்கும் நாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம். தெரிந்தவர்கள் தெரியும். அது அங்கு உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதில் ஒன்றும் வருவதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சில நேரத்தில் அதை செய்யக்கூடியவர்களுக்கு அது வந்து ஒரு பாதிக்கக்கூடிய இதை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ அது வந்து உங்களை ஏற்படுது. நாமும் அதே படைப்பாளியா மட்டுமல்ல, அது அனுபவசாலியாக இருந்திருக்கோம்ல. என்னுடைய அனுபவமாக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த படைப்பு கூடுதலாக நான் அது சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் எழுதுவேன். பட் இன்னும் வேறொரு நம்ம புண்படுத்தும் வகையில் நான் இந்த படைப்புகளை எழுதுவதில்லை. கூடுதலாக ஒரு சிலர்கள் சிலருக்கு நாம் வேறொரு கோணத்தில் எழுதும்போது ஒரு சிலர் அதை இது நம்மை பற்றி எழுதிவிட்டார்கள் என்ற கோணத்தில் எழுதுவார்கள். ஏதோ ஒரு சமூகம் யாருக்கும் நடந்து இருக்கலாம், அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு யதார்த்தமான கதைகள் எழுதும்போது யாருக்காவது நடந்திருக்கலாம், நேற்று நடந்திருக்கலாம், இன்று நடந்து கொண்டிருக்கலாம், நாளை நடக்கலாம். அது சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு படைப்பாளியோட, ஒரு எழுத்தாளரோட அல்லது ஒரு நூலாவோ இல்லை ஒரு ஆக்கமாக வெளியிடும் போது அதனுடைய வெற்றி வந்து அதை வாசிப்பதும் அதே நேரத்தில் எவ்வளோ பேர் மத்தியில் சென்றடைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு.
இப்போ இந்த நூல்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற சூழலில் இன்று வந்து பலர் வந்து இந்த வாசிப்பு வீதம் அப்படின்றது நூல்களை தொட்டு உணர்ந்து வாசிப்பதுன்றது மிக குறைந்து வர ஒரு சூழலாக காணப்படுது. இந்த துறையில் நீங்கள் பயணிச்சுட்ருக்கீங்க, அப்போ உங்களுடைய பார்வை எப்படியா இருக்குது? அது என்ன ஒரு தாக்கமாக இருக்கா, அல்லது வந்து யதார்த்தமாக இது இவ்வாறு நடக்கிறது வளமை தான் அப்படின்ற ஒரு விஷயம்? இல்லை, இந்த இணையதளம் வந்த பிற்பாடு எல்லார் கையிலும் கைபேசி இருப்பதன் காரணமாக வாசிப்பு குறைந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. எல்லோரும் மேலோட்டமாக அவர்களுக்கு கிடைக்கும் நேரத்தை என்ன நம் மூலையில் வாசிக்க கிடைக்கிறதோ வாசிக்கக்கூடியவர்கள் வாசித்து விட்டு போகிறார்கள். வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், மேலதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் படித்து கொண்டு தான் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அது வேற ஒரு ஆட்கள். பொதுமக்களை பொறுத்தவரை நிறைய புத்தகங்களை எடுத்து காசு கொடுத்து வாங்கி படிப்பது என்பது மிகவும் குறைவாக தான் காணப்படுகின்றது. நானே புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். என்னுடைய புத்தகங்கள் இன்னும் பாதி புத்தகங்கள் விற்பனையாகவில்லை, பெட்டிகள் அடங்கி கிடக்கின்றது. வெளியீட்டு விழா சமயத்தில் மாத்திரம் குறை புத்தகங்கள் வியாபாரம். இல்லை, இந்த புத்தகங்கள் வெளியிடுறது அப்படின்னு வரும்போது இன்றைய சூழலில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் தெரிந்த பழகிய நிறைய பேர் கூப்பிட்டு புத்தகங்களை வெளியிட்டு பிறகு புத்தகங்கள் விற்பனையாகவில்லை அல்லது புத்தகங்கள் சரியான முறையில் சென்றடையவில்லை அப்படின்ற ஒரு விடயம் வந்து இருக்குது. இப்போ எழுத்துத்துறையிலையும் அதே நேரத்தில் இந்த நூல்களை வெளியிட்டதால் உங்களுக்கும் அது மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஒன்று, இது வந்து மக்கள் மத்தியில் சரியான முறையில் போய் சேர இல்லையா, இல்லது சரியான முறையில் இதில் இருக்கிற தகவல்கள் பரிமாறப்படையில்லை அப்படின்ற ஒரு விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரியான தகவல்கள் எனக்கு பரிமாறப்படவில்லை. இந்த புத்தகங்களை எங்கே கொண்டு சென்று விற்க வேண்டும், எங்கே கொடுக்க வேண்டும், எந்த அமைச்சுக்கு கொடுக்க வேண்டும், அந்த ஒரு இதுகள் இருக்கின்றன. இப்போ தற்சமயம் எனக்கு சில நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்கள் இதை இப்படி தான் செய்ய வேண்டும், இங்கு பதிவு செய்ய வேண்டும், இந்த புத்தகங்களை இங்கே விற்பனை எடுத்துக்கொள்வார்கள், அந்த விவரங்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த வாயிலாக இனி வருங்காலத்தில் என்ன செய்தலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு புத்தகங்கள் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, புதிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து புத்தகங்களை வெளியிட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நிறைய, நீங்கள் வாசிக்கும்போது இதை இப்படி இல்லாமல் இதில் இந்த மாற்றங்களை செய்திருக்கலாம், அல்லது இது மாதிரி இதை எழுதியிருக்கலாம், இல்லை இது இவ்வளோ நேரத்தை வந்து விண்விரயம் இல்லாமல் இதில் இன்னும் புதிய படைப்புகளை உள்ள செலுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்காதா? அதே போல தான் என்னுடைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் அதே நிலைமை தான். இப்போ முதல் புத்தகம் வெளியிடும் ஒரு சில கவிதைகளை மாத்திரம் வெளியிட்டிருக்கலாம். நான் இதில் எல்லா வகையான கவிதைகளையும் வெளியிட்டிருக்கிறேன். அது தவிர குறிப்பிட்ட கவிதைகளை மாத்திரம் வெளியிட்டிருக்கலாம் போல என்று என்ன தோணுது. அதே மாதிரி இந்த ஹைக்கூ புத்தகத்தில் நான் 4 வகையான வகையான கவிதைகளை வெளியிட்டிருக்கிறேன். ஹைக்கூ, லிமரிக்கு, சென்ட்ரியூ, பழமொன்று, இப்படி பல தரப்பட்ட கவிதைகள். நான் தனித்தனியாக ஒவ்வொன்றிலும் 100 கணக்கில் கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். தனித்தனியாக வெளியிட்டிருக்கலாமோ என்ற எண்ணம் எனக்கு இப்பொழுது வெளியிடுகிறது. அது ஒரு சிறிய தவறு எனக்கு ஏற்பட்டு விட்டது. அதனுடைய நண்பர் கேட்டதுக்காக அவசரத்தில் நான் அந்த புத்தகத்தை இவ்வளோ கவிதைகளை அனுப்பி வைத்திருந்தேன். பிறகு அதை தரம் பிரிக்கக்கூடிய நேரம் அமையவில்லை, அது ஒரு காரணம். சரி, இன்றைக்கி இருக்கிற இளம் எழுத்தாளர்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்களுக்கே வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிறதால குறிப்பிட்ட அந்த நம்ம எந்த இதில் ஃபீல்டில் இருக்கிறோமோ அது சார்ந்த நண்பர்கள் வட்டம் இயற்கையாகவே கூடி விடுவார்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற இளம் எழுத்தாளர்கள் அது சமூக வலைதளங்களில் வந்து நிறைய கவிதை போட்டிகள், அதே மாதிரி இந்த எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள் இப்படிலாம் ஏராளமாக நடக்குது. நான்லாம் பார்த்துட்டு கிழமைக்கு ஒருக்கா இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா சான்றிதழ்கள் அது இது நிறைய வெளியாகும். அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ காலம் பயணிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய எழுத்தாளர்கள் எழுதிட்டே இருக்காங்க. இதை பற்றி அவங்களுடைய பார்வை? எழுதுவது வரவேற்கத்தக்க விஷயம். நன்றாக எழுதுகிறார்கள், சிலர் நன்றாக எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதி வாசிக்கும் போது நமக்கும் ஆசையாக இருக்கும். அவர்களுடைய எல்லா துறையிலும் இருக்கிறார்கள், நல்லவர்களும் கெட்டவர்கள். பட் நான் தொடக்க கால பயணம் உள்ளவர்கள் கவிதைகள் அவ்வளோ இதாகுவதில்லை. எழுதி பழகி தொடங்கி நன்றாக எழுதி கொண்டிருக்க நிறைய இருக்கிறார்கள். ஒருவரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, பொதுவாக உலகத்தில் எல்லா இடத்திலும் புதிய எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லாம் முகநூலுக்குள்ளே முடங்கி போகின்றது என்பது தான் என்னுடைய பெருங்கவலை. முகநூலை தாண்டி வந்து அவர்கள் புத்தகங்களாக வெளியிட்டு அந்த புத்தகங்கள் சமூகத்தை சேர வேண்டும் என்றால் நல்ல படைப்புகளை படைத்து வெளியிட வேண்டும் என்பது. ஆனால் எல்லாருமே எழுதுகிறாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் சிலது வந்து எல்லாமே பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை மட்டுமே ஒரு இந்த ஹைக்கூ கவிதைகள், இந்த சிறிய கவிதைகள், ஒருவருக்கு ஒரு கவிதை எழுதிட்டு அதன் சாயல் நிறைவே எழுதி விடுறாரு. பட் மரபு கவிதை எழுதும்போது அவர் சாயலை வைத்து எழுத முடியாது. அவருக்கு அந்த கரு வைத்துக்கொண்டு வேறொரு கோணத்தில் எழுதலாம். பட் அதே அச்சடிப்பாக எழுத முடியாது. மரபு கவிதை எழுதுறதுக்கு அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்பு குறைவு. புது கவிதையும் கூட ஒரு கருவை வைத்துக்கொண்டு வேறு மாதிரி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர்கள். சில பேர் ஒரு ஆள் ஒரு கவிதை வெளியிட்டு விட்டால் அந்த கவிதையை வைத்துக்கொண்டு அதன் சாயலை நிறைய எழுதி கொடுக்கிறார்கள்.
இன்றைக்கு வந்து நிறைய கவிதைகள் எழுதுனா காதல் கவிதைகள் ஏதாச்சும் எழுதியிருக்கீங்களா? காதல் கவிதை, முதல் கவிதை என்னுடைய காதல் கவிதை தான் படிக்கட்டும்னு எழுதியிருக்கிறேன் நான். முதல் கவிதை அந்த கவிதை ஞாபகம் இருக்கா? இருக்குன்னு புத்தகத்தில் இருக்கு, எங்களுக்கு அப்படி சொல்லுங்க, அப்படியே நாங்க இடைவேளைக்கு காதல் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன். காதல் இல்லாத கவிதைகள் எப்பயுமே காதல் இல்லாத கவிதைகள் வருவது குறைவு. ஆரம்பம் காதலாக தான் இருக்கு, யாருக்கும் எந்த ஒரு எழுத்தாளருக்கும். ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், அது ஒன்றும் செய்ய முடியாது. இருங்கள், வாழ்த்து காட்டுகிறேன். கலைக்கு உயிர் கொடுத்த கண்ணால். அடிமனதில் புதைந்திருக்கும் ஆசையனும் எரிமலையை அகழ்ந்தெடுத்து அனல் கக்கும் பார்வை. அடிமனதில் புதைந்திருக்கும் ஆசையனும் எரிமலையை அகழ்ந்தெடுத்து அனல் கக்கும் பார்வை. உள்ளம் பொடி பொடியாய் தகர்ந்துவிட பூகம்பம் என விழுந்து புலம்பெயர வைத்துவிடும் கோர்வை. உள்ளம் பொடி பொடியாய் தகர்ந்துவிட பூகம்பம் என விழுந்து புலம்பெயர வைத்துவிடும் கோர்வை. கோத்தெடுத்த முத்துகளை கோலைக்குள் இட்டது போல் குமரிப்பெண் இதழடைந்த பற்கள். கோத்தெடுத்த முத்துக்களை குவளைக்குள் இட்டது போல் குமரிப்பெண் இதழடைந்த பற்கள். உயிரை ஈர்த்தெடுக்கும் காந்தமென இளங்குகின்ற புன்சிரிப்பின் ஈரத்திலே குளிக்க வரும் புட்கள். புட்கள் அதன் நுனி மேலே பனித்துளிகள் உறங்குதல் போல் பூங்கொடியால் இடைதாங்கும் மலைகள். புட்களதன் நுனி மேலே பனித்துளிகள் உறங்குதல் போல் பூங்கொடியால் இடை தாங்கும் மலைகள். தொங்கும் அற்புதமாய் பபுலோனா தோட்டமென அசைகின்ற அழகுக்கு இல்லையொரு விலைகள். விலையில்லா மோனாலிசா விசித்திரத்தை வரைந்திட்ட விரலின்றி உயிர் வாழும் என்றால் இன்னொரு கலைசிற்பம் ஒன்றதனின் கவர்ச்சியினை கலைக்குமென்றோ காலனிடன் அவன் என்றோ சென்றான். சென்றவனின் கலைச்சிற்ப சிந்தனைக்கு விருந்தாக சிந்துமேலில் கொண்டிருக்கும் பெண்ணால் கண்முன் இன்றவனும் மறுஜென்மம் எடுத்தேதான் வந்திட்டால் எழிற்கலைக்கு உயிர் கொடுக்கும் கண்ணால். இது ஒரு காதல் கவிதை. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் மெய்யன் நடராஜா அவர்களோட. தொடர்ந்தும் இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ஓட. எங்களோட இணைந்திருக்கிறார் மெய்யன் நடராஜ் அவர்கள். எழுத்தாளர், கவிஞர், பன்முக நூலாசிரியர், அதே மாதிரி சிறுகதைகளையும் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கவிதைகள் கூட எழுதியிருக்கிறார். இன்னும் பல சிறுகதைகள், கிட்டத்தட்ட பல 100 சிறுகதைகளுக்கும் எழுதி கொண்டே இருக்கிறார். இன்னும் எழுத முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் பல கவிதை நூல்களையும் எழுதி கொண்டே இருக்கிற ஒருத்தர். சரிவாறு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய எழுத்தில் வெளியாகிய நூல்களில் மூச்சு விடும் காதுகள், அதே மாதிரி ஜீவகாருண்யம், படிக்கட்டு, இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. வெளிவந்தவைகளும் இருக்கிறது. சரி சார், நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தோம். இதில் வந்து இந்த கவிதை வகைகள் எத்தனை இருக்குது? குறிப்பாக எவ்வளோ கவிதை வகைகள் இருக்குது? கவிதை வகைகள் நிறைய இருந்தது, அழகான வகைகள் இருந்தது. மரபு கவிதை கொடுத்துள்ளாலே ஆறு சேரு, என் சேரு, சிந்து பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு வகமே இருக்கின்றது. நான் கற்றுக்கொண்டிருக்கும் விட இன்னும் கற்பதற்கும் நிறைய இருக்கின்றன. நிறைய புத்தகங்களை வாசிக்க புத்தனை படைப்புகளை அவற்றை எழுதுவது என்பது மிக கடினமான காரியம். அக்காலத்து புலவர்கள் எழுதியவற்றில் ஒரு சில துளிகளை நான் வெளியிருக்கிறேன் முயற்சி செய்து அந்த ஒரு சில கவிதைகள் இருக்கின்றன. என்னுடைய வண்ண பாடல்கள், சிந்து பாடல்கள், அது மரபு எடுத்துக்கொண்டால் அத்தனை வகைகள். அதுபோல் இக்காலகட்டத்திலும் இந்த சிறு சிறு கவிதைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஹைக்கூ, லிமரைக்கோ, சென்ட்ரியோ, பழமொன்றியோ, கசல், எல்லா வகை கவிதைகள் நான் எழுதியிருக்கின்றேன். புது கவிதைகள். அதில் புது கவிதையில் வந்து யார் ஆட்சியை பிடித்தாலும் துண்டு துண்டாய் வெட்டுவார்கள், வெற்றியை கொண்டாட ஒரு கேக், இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய கவிதைகள் இருக்குது. கோழி குஞ்சை தின்னும் ஞானமிக்க காக்கைக்கு போதி மரத்தில் கூடு. கோழி குஞ்சை தின்னும் ஞானமில்லா காக்கைக்கு போதி மரத்தில் கூடு. அது சரி, நிறைய விஷயங்கள், நிறைய கவிதைகள், சிறிய சிறிய விஷயங்கள் நிறைய அர்த்தங்களை கொடுக்க வேண்டிய. அது மாதிரி சார், இந்த நீங்கள் கூடியிருந்தீங்க அந்த சலசல என்ற அந்த சில வார்த்தைகள், வண்ண பாடல்கள், அதை பற்றின ஏதாச்சும் கவிதை தொகுப்பு இல்லைன்னா அதில் இருந்த சில கவிதைகள் எங்களுக்கு? ஒரு சில கவிதைகள் அது வண்ணப்பாடல்னு சொல்லுவாங்க. அது எழுதுவது சற்று கடினமான கவிதைகள். இக்காலத்தில் யாரும் அதை எழுதுவதில்லை. ஒரு சிலர் எழுதுகிறார். இலங்கையிலும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எழுதி கொண்டிருக்கார். அதுவும் கிழக்கு பிறந்தார். ஏனோ கவிதையின் தலைப்பு சலசல சலவென சதி சொல்லல் எனவே சிலு சிலு சிலுவென சிதறிடுகிறதே. சலசல சலவென சதி சொல்லல் எனவே சிலு சிலு சிலுவென சிதறிடுகிறது.
சலமது அருவியின் இடைவெளி தனிலே வழியோடே. சலமது அருவியின் இடைவெளி தனிலே வழியோடே. சலமதில் எழுகிற சலசல ஒளியே சரிகம பதவெனும் இசைமொழி எனவே சகலரும் மொழிகிட வழி வருமே அலைப்போலே. சலமதில் எழுகிற சலசல ஒளியே சரிகம பதவெனும் இசைமொழி எனவே சகலரும் ஒழுகிட வழி வருமே அலைப்போலே. மலவென மலைதரல் எனவே மலைமுகடுகளோடு முகிலின மதுவோ மறுகிடுகிற மொருவித வழகே அறிவோமே. மதிவிடை பெறுகிற மறுகணமுடனே மலரென விரிகிறது ஒரு பொழுததிலே மலரித நதனது குறுநகை அதுவோ எழிலோடு. நில ஒளி விழுகிற இரவது முறவே நிலவிழி துயிலுவல் அமைதியில் நுறுவே நினைவொடு படுகிற நிலனெனும் மதிலே குறையதோ. நிசி வெளி உருகிய நிலவுதிர் இகழே நிலமதில் இதழோடு விழுகிற பணியே நிசமதை இதயமும் அறிவதில் உள்ளதே கனியாரே. அழகுகள் உரசிடும் அபிநயமுடனே அழகோடு குலவிடும் ஹிரசிறு கிளியோ அகமினி துருகிற நிலை தருகிறதே பதிவாயே. அலறிய பொழுதிலும் இனிமையும் மெலவே அதிசய பறவைகள் ஒளியது முழதே அவையதும் மிளையென ஒரு சிலர் உளரே அது ஏனோ. அலறிய பொழுதிலும் இனிமையும் மெலவே அதிசய பறவைகள் ஒளியது முழதே அவையது மிளையென ஒரு சிலர் உளரே அது ஏனோ. ஏனோ என்ற கவிதை. பட் இந்த கவிதையில் குற்றெழுத்து இல்லாமல் இருக்கின்றது. எழுதும்போது ஒரு குற்றெழுத்து கூட நீங்கள் காண முடியாது. குற்றெழுத்து இல்லாமல் எழுதியிருக்கு. சூப்பர் சார். அதே மாதிரி உங்களுடைய பார்வையில் அதாவது தொடர்ச்சியாக நிறைய விஷயம் இருக்கும். புத்தகங்கள் எப்படியானது? புத்தகங்கள் வித்தகங்களை உருவாக்கும் ஒரு அற்புத கனி. சுவைத்தவர்களுக்கு அது சுவைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். சிலருக்கு கசக்கும், சிலருக்கு ஓக்கும், சிலருக்கு இனிக்கும். சரி, இப்போ சில ரபிட் ஃபயர் மாதிரி சில கேள்விகள் கேட்குறேன். உங்கள் மனசில் இருக்கிறத டக் டக்குன்னு சொல்லுங்கள். உங்களை வெறுப்பேற்றும் கேள்விகள் அப்படின்னா என்னது? இந்த கேள்வியை வெறுப்பேற்ற மாதிரி தான். இந்த ஒரு கேள்வி நமக்கு தேவையாது. இது நான் கேட்டது நல்லா தானே போய்கிட்டு இருக்கிறோம். இல்லை, சில மனிதர்களுக்கு சில நேரம் சில விடயங்கள் இருக்கணும். அதை எல்லாம் சமாளித்து கொண்டு போகணும். சரி, எந்த விஷயத்தில் அதிகமாக கோபம் வரும்? கோபம் வரும். ஒரு சிலர் சொன்ன விஷயத்தையே அதே மீண்டும் கூறும்போது நமக்கு கோபம் வரும். அதை சகித்துக்கொள்ள என்னுடைய தொழில் ரீதியாக அதுபோல நிறைய சம்பவங்கள் நடந்தது. என்னால் சகித்துக்கொள்வதுண்டு. சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு தொழில் செய்ய முடியாது எந்த ஒரு காரியத்தில். சில விஷயத்தை இந்த ஒரு காதில் வாங்கி மற்ற காதில் விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் சோர்வு வரும்போதோ இல்லைன்னா இதெல்லாம் பண்ணணுமான்னு யோசிக்கும் போது உங்களை மோட்டிவேட் பண்ணுறது, உற்சாகப்படுத்துறது யார்? எழுத்து. அது வேறு சோர்வு விடும்போது ஏதோ செய்யும்போது நமக்கு வேறு எதுவும் சிந்தனை போகாது. அது புத்தகத்தை ஏதோ எடுத்து வச்சு வாசித்து எதையும் எழுதி கொண்டிருப்பேன். அந்த போக்கில் விட்டு விடுவேன். இப்போ எழுத்து எனக்கு ஒரு வடிகால் ஆகுது. துன்பங்களை வடிகாட்டுறதுக்கோ கோபத்தை மாற்றுவதற்கோ அப்படி ஒரு வடிகால் போட்டு சொல்லலாம். சரி, உங்கள் ரோல் மாடலாக யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ரோல் மாடல் என்பது யாரையும் தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ள முடியாது. பலரும் பல விதமான, நான் எல்லாம் ஒரு அச்சாறு மாதிரி இருக்கேன். அச்சாறு இருந்தால் எதுவெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சிலர்கள் எல்லா பழங்களாலும் செய்யலாம், கனிகளாலும் செய்யக்கூடிய அச்சாறுகள் இருக்கின்றது. அதுபோல் அது ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால் நம்ம அவருடைய சாயலை மட்டுமே நம்ம பின்பற்ற வேண்டி வரும். அதனால் நான் எல்லாத்தையும் வசமே என்னுடைய வழிக்கு என்னுடைய சிந்தைக்கு தோன்றுதோ அதை நான் எழுதிவிட்டு போகிறேன். என்னுடைய ரோல் மாடலை நான் தனியாக வைத்துக் கொள்கிறேன். நிச்சயம். உங்கள் துறை சார்ந்து உங்களுக்கு பிடிச்ச இல்லைன்னா உங்களோட ஃபேவரட் பர்சன் இல்லைன்னா இந்த துறை சார்ந்து இவங்களை நான் எனக்கு பிடிக்கும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? என்னுடைய புது கவிதைக்கு ஒரு ஆசான் இருக்கிறார், மரபு கவிதைக்கு ஒரு ஆசான் இருக்கிறார், வண்ணப்பாடலுக்கு இதெல்லாம் ஒரு ஆசான் இருக்கிறார். அப்படி பல விதமான ஆசான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒருவரை கூறாவிட்டால் ஒரு குறை சொல்லுவது. அது அத்தனை பேரையும் குறிப்பிட வேண்டும். ஆனால் அதுக்குரிய நேரம் நமக்கு அமையும் என்பதை சாத்தியப்படாதுல்ல. உங்கள் லட்சியம் தான் எதை நோக்கி போகுது? லட்சியம் எதிர்காலத்தில் என்னுடைய புத்தகங்களை வெளியிட வேண்டும். இன்னொரு எல்லா வகையான கவிதைகளை தொகுத்த ஒரு மரபு கவிதை தொகுப்பு. வண்ண பாடல்கள், சிந்து பாடல்கள் எல்லாம் நான் எழுதிய அத்தனை கவிதைகளும் ஒரு கவிதையாக தொகுத்து அந்த ஒரு பாடல் வகைமைகளை தொகுத்து ஒரு பெரிய புத்தகமாக வெளியிட வேண்டும் ஒரு லட்சியம் இருக்குது. தற்காலத்தில் கூட ஒரு முறை ஒரு புத்தகம் வெளியிடக்கூடிய சூழ்நிலை வந்திருந்தேன். நான் குரல் வெண்பாக்கள் ஒரு 1150 குரல் வெண்பாக்கள் தொகுப்பு புத்தகத்தை வெளியிட தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் வெளியே வந்துவிடும்.
இம்முறை வெளியிடம் சட்ட காலதாமதமாகிட்டது. அப்போ எதிர்காலத்தில் எழுதும் கூடிய சீக்கிரம் நான் வெளியிடுவதுன்னு பெரிய பிரச்சனைகள் அங்கேருந்து கொண்டு வெளியிட்டு விட்டுலாம். வெளியில் கூடிய சீக்கிரம் இல்லை, இன்னொரு 6 மாதத்துக்குள்ள வெளியிட்டு விட்டேன். அதே மாதிரி என்னதான் நம்ம எந்த துறையில் பயணித்தாலும் இவ்வளவு தான் நம்மளுடைய எல்லை, அதாவது இதுதான் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்க? எழுத்துக்கு வானமே இல்லை. வானமே இல்லை, அது எல்லாம் கிடையாது. அது நம்ம சுயமாக நாம் சிந்தித்து எழுதக்கூடியவர்களுக்கு அது வானமே இல்லை. இன்னொருத்தருடைய காப்பி என்று சொன்னால் அவர்கள் எழுதி அது இப்போ பின்னால் இருப்பவர் முன்னாலே பார்த்து காப்பி அடிப்பது போல். சரி, குடும்பம் அப்படின்றது உங்கள் பார்வை? குடும்பம், ஒரு மகன், மனைவி இருக்கிறார்கள். இப்போ தற்போது கூட அவர்களோடு தான் வந்து பயணித்தேன். மகன் தொழில் செய்கிறார், மனைவி மனைவி, சகோதரங்கள் இருக்கிறார்கள். சகோதரர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள். என்னுடைய கூட பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு அக்கா மாத்திரம் இருக்கிறார்கள். மற்ற அவர்களோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இறுதியாக வந்து மனிதர்கள் 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 பல வகையான மனிதர்கள். மனிதர்கள் ஒரு பூந்தோட்டத்தில் பூக்கும், ஒரு மரத்தில் பூக்கும் பல வண்ண பூக்கள். சில பூக்கள் நம் பார்வைக்கு அழகாக இருக்கின்றன. பல பூக்கள் ஏனோ வைரமுத்துள்ள பாடல்கள், சில பூக்கள் ஏனோ இருக்கின்றது பல வண்ண பூக்கள். மனிதர்கள் அதுபோல் பலருக்கும் பல சிந்தனைகள், பல எண்ண ஓட்டங்கள், பல வித்தியாசமான மனிதர்கள் அவர்களுடைய போக்கள் போய்கொண்டிருக்க மனிதர்கள் ஒரு அந்த வாழை இலையில் ஊற்றிய ரசம் போல பலரும் பல வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அதே மாதிரி இதுவரைக்கும் நாங்கள் செய்ய நினச்சி இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிற புத்தக வெளியீட்டை தாண்டி சரி ஏதாவது ஒரு விடயம் இருக்கா? அதாவது நான் இதை செஞ்சுருக்கணும், ஆனால் இந்த காலம் தாண்டிடுச்சு, இல்லை இந்த நேரம் வர இல்லை, இந்த வீடு கட்டிவிட்டேன், இருந்தாலும் ஒரு குடிய அந்த ஒரு நான் எதிர்பார்த்த அந்த நேரத்துக்குள் கட்டவில்லை. சற்று தாமதமாகி வீடு கட்டியிருந்தால் இருந்தாலும் மனிதர்கள் என்ற பொருளாதார சிக்கல்கள் பல ஒன்று இருக்கின்றனவா. சரி, அதே மாதிரி இளம் எழுத்தாளர்கள் உங்களை தெரிஞ்சவங்க இல்லைன்னா உங்ககிட்ட கூட சில பேர் ஐடியாக்கள் கேட்டிருக்கலாம். அவர்கள் எதை மாற்ற வேண்டும் அல்லது எதை வந்து மெருகூட்டி கொண்டு செல்ல வேண்டும்? அவர்கள் நிறைய விஷயங்களை அறிந்து வைக்கிறது. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கின்றது, இந்த சூழலில் என்ன நடக்கின்றது, நேற்று என்ன நிகழ்ந்தது, நாளை என்ன நடக்கலாம் என்ற கற்பனை கண்ணோட்டங்கள் நிறைய இருக்க வேண்டும். கற்பனையும் இருக்க வேண்டும், அது யதார்த்தமும் இருக்க வேண்டும். எல்லாம் கலந்து தங்களுடைய படிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் இலக்கியங்களோ இல்லது எழுத்தையோ இல்லைன்னா இந்த கலைப்படைப்புகளையோ இளைஞர் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து அதிகமாக வந்து டிஜிட்டல் உலகத்தில் சோஷியல் மீடியா, அதே மாதிரி சமூக வலைதளங்கள், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் இடும்போதே பார்க்கப்படுகின்றது. அந்த சமூக வலைத்தளங்களை தாண்டி தொலைக்காட்சி, அது இணையதளம், அது அவற்றில் மாத்திரமே பத்திரிகைகள் வாசிப்பது நிறைய குறைந்து விட்டது. என்னுடைய கண்ணோட்டத்திலும் வாசிக்கிற இருந்தாலும் அதுக்கும் செய்ய முடியாது. என்னுடைய பார்வையில் பத்திரிகைகள் வாங்கி வாசிப்பவர்களை நான் காண்பது பெரிது கஷ்டமாக இருக்கின்றது. என்னுடைய வட்டாரத்தில் வேறு பிரதேசங்கள் எப்படி என்பது தெரியவில்லை. நான் இருக்கின்ற இடங்களில் அதே போல தான் பத்திரிகைகள் வாசிக்கிறவர்களை நான் காண்பது குறைவு. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு சில கருத்தாடல்கள் இருக்குது. இந்த கவிதை, இலக்கியம், இந்த எழுத்துக்களை வந்து நிறைய பேர் மத்தியில், குறிப்பாக அந்த இளையவர்கள் மத்தியில் வந்து அது வந்து பழையவர்களின் இன்னும் பழமைவாதம், அதே மாதிரி பழைய விடயங்களே சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான விடயம் கருத்தாடல் இன்றைக்கு இருக்கிற நிறைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெகுவான பேச்சாக மாறிட்டு, ஒரு கவிதை என்னென்ன இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அடுத்து இந்த பூமர் அப்படின்ற விஷயமெல்லாம் அதை வந்து அப்படித்தான். அது சில பேர் சிலருக்கு கால மாற்றம் இல்லை, சிலர் என்ன நல்லது செய்தாலும் அது சரியில்லை என்று ஒரு போக்கு வச்சிருப்பார்கள். அவர்கள் செய்வது மாத்திரம் அவர்களுக்கு சரியாக இருக்கும். நம்முடைய செயல் அவர்களுக்கு சரியாகப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அந்த ரீதியில் பார்க்கும்போது தான் பிடித்த முதலுக்கு தான் 3 கால் என்பார்கள். இருக்கட்டும், நமக்கு 2 காலம் இருந்துட்டு போகணும் சொல்லிட்டு நம்ம விட்டு நம்ம நோக்கி நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது பல தலைக்கட்டில் வரத்தான் செய்யும். அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாத நம்முடைய லட்சியத்தோடு போய்கொண்டிருக்க வேண்டும். எழுத்தாளர்கள் வந்து எப்பயுமே ஒரு கர்வமும் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு குணத்துடன் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்காங்க. இவ்வளோ நேரம் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சளவில் நீங்கள் ஏதாச்சும் என்னுடைய கர்வங்களோ எதையோ பார்த்துருக்கிறீங்களா? நான் சாதாரண ஒரு மனிதன்.
எழுத்து என்பது எனக்கு கிரீடமோ அதுவும் ஒரு பெரிய எதுவும் இல்லை, ஏதோ கடவுள் கொடுத்த கொடை. அது அது ஒரு பக்கம் போய்க்கொண்டிருக்கு. நம்மளோட வாழ்வியல் வேறு பக்கம் எல்லாம் இணைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய இது. சரி, நிச்சயமா இறுதி நேரத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த இலக்கியத் துறையில் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறது, இப்போ சிறுகதைகளாக இருக்கலாம், குறிப்பாக கவிதைகளாக இருக்கலாம், இந்த விடயங்கள் எல்லாம் தாண்டி அடுத்து ஒரு ஏதாவது நாவல் எழுத வேண்டும் என்று நான் நெடுநாளாக நான் ஒரு அத்திவாரம் விட்டு வைத்திருக்கிறேன். பட் அது இது ஒரு ஒரு 4% வந்து விட்டது. பட் அது தொடர முடியாமல் கிடக்கின்றது. என்ன காரணம்? அது தொடும் போதெல்லாம் ஏதாவது வேறொரு பணி வந்து விடுகிறது. அதை எப்படியாவது அதை பூர்த்தி செய்து வெளியிட வேண்டும் என்பது ஒரு பெரிய லட்சியமாக இருந்தது. கடவுள் நாட்டம் இருந்தால் நோக்குவோம். நிச்சயமா உங்கள் ஆசை நிறைவேற வேண்டும். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவர்கள், எழுத்தாளர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேரோட நான் பேசியிருக்கிறேன் இந்த இன்டர்வியூவில் கூட. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த எழுத்தாளர்களாக இருந்துட்டு அவர்களால் சரியான முறையில் இந்த நூல் வெளியிட முடியலை. அப்படி சிலர் நூல் வெளியிடணும் இல்லைன்னா தொடர்ச்சியாக எழுத்துத்துறையிலே பயணிக்கணும் அப்படின்றாலும் இந்த பொருளாதார சிக்கல் அப்படின்றது இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1000 புத்தகம் வெளியிட்டிருந்தால் 100 புத்தகம் தான் விற்பனை ஆகிருக்கும். 900 புத்தகங்கள் வீட்டில் மூலையில் முடங்கி கிடக்கிறத பார்க்குறோம். அப்போ அது பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். இதால் தொடர்ந்து எழுத முடியாது. ஏற்கனவே கடன் சூழ்நிலை இப்படின்னு இருக்கு. ஏன் இப்படி ஒரு விடயம் நடந்துகிட்டே இருக்குது? அது இலங்கையில் இந்த அச்சு அடிப்பது அதிக பணம் அச்சடிப்பதற்கு அதிக பணம் செலவிடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த புத்தகங்கள் நமக்கு அதிக விலைக்கு செய்வதற்கு முடியாமல் இருக்கின்றது. அதிக விலையாகி விடுகின்றது. புத்தகங்கள் சிறிய விலையாக இருந்தால் யாரும் வாங்கி பார்த்துக்கிட்டு போய் பத்திரிகை வாங்குவது போல் வாங்கிட்டு போய் சென்று கொண்டே இருப்பார்கள். இப்போ தமிழகத்தில் எல்லாம் சிறிய விலைகளுக்கு நிறைய புத்தகங்கள் விடுகிறார். அத்தனை புத்தகங்களை விற்றும் தீர்த்து விடுகிறார்கள் சில பேர்கள். இலங்கையில் அந்த சூழ்நிலையில் இல்லை. அந்த ஒரு காரணம். இந்த நிலை மாற வேண்டும். இந்த அச்சுக்கு பத்திரிகை பேப்பர் செலவு கூடுதலாக உண்டு. அது இறக்குமதி செலவு அது ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருந்தது. கொஞ்சம் இனி எதிர்காலத்தில் இந்த பத்திரிகைகளின் விலை குறைவோ அச்சடிப்பு விலை குறைவாக இருந்தால் அந்த நிச்சயம் ஒரு மாற்றம் நிகழும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு என்னுடைய ஆக்கங்களை வாசியுங்கள். என்னுடைய மாத்திரமில்லை, நிறைய எழுத்தாளர்களுடைய பத்திரிகைகள் ஆக்கங்களை வாசி புத்தகங்களாக கிடைத்தால் காசு கொடுத்து வாங்கி எழுத்தாளரை ஊக்குவியுங்கள். நாங்களும் பயனடைகிறோம். நீங்களும் எங்கள் வாயிலாக எங்கள் கவிதைகளை பார்த்து ரசித்து பயன்பெறுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தார் எழுத்தாளர் கவிஞர் மெய்யன் நடராஜா அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 40-45 வருடங்களுக்கு மேலாக இந்த எழுத்துத்துறையில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட. நிறைய அவருடைய அனுபவம் எங்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக நம்மளோட முயற்சியில் எப்பயுமே பின்வாங்கிடக்கூடாது. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, விமர்சனங்கள் வந்தாலும் சரி, எதிர்வினைகள் வந்தாலும் சரி, அதையும் தாண்டி நமது துறையில் நம்ம பயணிக்க வேண்டிய பாதையில் தொடர வேண்டும். அவ்வாறு பயணித்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று கூறியிருந்தார்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் இது ஒரு படிப்பினையாக அமையும் என்று கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறும் நான் ரிஸ்வான். இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த முகமட், அதே மாதிரி சுதர்சினி, திவாகர், சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.